ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம எங்களோட ஒரு சின்ன ப்ராடக்ட் டெமோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட பேர் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டூல். இந்த ஸ்டூலை நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோஸில் தெரிகிற ஸ்டூல் இதோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இதோட மினிமம் ஹைட்டு 300 mm, மேக்ஸிமம் ஹைட்டு 500 mm. அதாவது நீங்கள் 200லேருந்து 500 mm வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ச்சஸில் சொல்லணும் அப்படின்னா 8 இன்ச்சிலேருந்து 20 இன்ச் வரைக்கும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது லாக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தேவையான ஹைட் வச்சுட்டு திரும்பவும் லாக் நட்டை டைட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பவுடர் கோட்டடு. இந்த ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு தான். கஸ்டமர் அவங்களோட ஒர்க்கிங் ஹைட்டை பொறுத்து அவங்க என்ன ஹைட் ரேஞ்சுக்குள்ளே வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்காக நம்ம அந்த ஹைட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவோம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் எங்கெல்லாம் இந்த ஸ்டூல் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லைனில் முக்கியமாக இந்த ஸ்டூலு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கம்மியான ஹைட்டில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஃப்ளோர் லெவல்லேருந்து 300 mm, 500 mm, 600 mm இந்த மாதிரியான ஹைட்லலாம் ஏதாவது அசம்பிள் பண்ணணும், ஆர் வெல்டிங் அடிக்கணும், இல்லை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டூலு பெரிய உதவியாக இருக்கும். இப்போது கம்பெனின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்லாம் ரன் ஆகும். ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க்கர்ஸுமே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மாறும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூலை ஒரு 50 mm, 100 mm, 150, 200 mm வரைக்கும் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபுல் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு 50 mm, 100 mm ஹைட்டு சேஞ்ச் பண்ணுறது கூட அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஸ்டூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு சில ஸ்டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் லெக் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டூல் வீல் வச்சு மூவபிள் டைப்பில் இருக்கும். இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சீட் மெட்டலில் இருக்கும். இன்னொன்று குஷன் டைப்பில் இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் சீட்டில் இருக்கும். எதனால் மெட்டலில் இருக்குது அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாவில் அசம்பிளி லைனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெல்டிங் தான் மேஜராக பண்ணுவாங்க. வெல்டிங் பண்ணும்போது அந்த ஸ்பார்க்லாம் பட்டு அந்த சீட்டு சீக்கிரம் போயிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் எங்களுக்கு மெட்டல்லே கொடுத்துருங்கன்னு சொல்லி கஸ்டமர் சைட்லேருந்துக்கே சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசனால் தான் அது மெட்டலில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த ஆரஞ்சு கலராக இருக்கிறது, பிளாக் கலராக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குஷனில் பண்ணியிருப்போம். அது ஜஸ்ட்டு அசம்பிளி லைன் தான். அது ஒரு ஏசி ரூமில் அசம்பிள் பண்ண போகிறாங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த ரீசன்னால் அவங்களுக்கு குஷனில் சீட் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் அண்டு ஹெவி டியூட்டி. இதை ஒன்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து எதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். உங்களோட ஃபேக்ட்ரிலேயும் இந்த மாதிரி ஸ்டூல் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான ஃபேப்ரிகேஷன் டூலிங் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.